இருக்கிறத பாக்குறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு ரெண்டு பாயிண்ட். ஒன்னு மூலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. மூலம் என்ன? தாய் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாண்டு ஒத்துக்கிற வைப்பதன் மூலமா மட்டும்தான் சமத்துவம் ஏற்படும். இரண்டாவது அப்பவும் அந்த சமத்துவம் வராமல் இருக்குமே ஆனால் கடவுள்கிட்ட இது எடுபடும் நினைக்கிறியா? கடவுள் இப்படி தீர்மானிப்பார? உன்னை மாதிரி ஆள தீர்மானிக்காத ஒரு விஷயத்தை கடவுள் இப்படி கலரை பார்த்து நேரத்தை பார்த்து மொழியை பார்த்து கோத்திரத்தை பார்த்து செய்யற செயலை எல்லாம் பார்க்காம நல்லது கெட்டது தீர்ப்பளிப்பாரா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது இரண்டாவதாக. மூணாவது என்ன பண்ணுதுன்னு சொன்னா இது மூடத்தனம் என்பதை ஒவ்வொருவருக்கும் விளங்க வைக்கிறது. இது மூடத்தனம் தான். என்ன மூடத்தனம்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இது ஒரு நோய், மனநோய் கூட சொல்லலாம். இது நான் தான் உசந்த வேண்டும் ஒருத்தர் நினைக்கிறான்ல, மொழியினால, இனத்தினால, குலத்தினால, தேசத்தினால, கோத்திரத்தினால, கலர்னால, நாட்டுனால இதெல்லாம் நினைக்கிறானே, இது உண்மையிலே இது உண்மையா இருக்கா? கண்ணு முன்னாடி பாருங்களேன். ஒரு மொழி பேசுறவனை பார்க்கிறோம், நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கிறான். எந்த ஒரு மொழி பேசுறவன் 100% நல்லவன் இருக்கிற மொழி ஒன்று சொல்லுங்க பாப்போம். இந்த மொழி பேசினால் அவ்வளவு பேரும் பொய்யே சொல்ல மாட்டான், இந்த மொழி பேசினால் பித்தலாட்டம் பண்ணவே மாட்டான், இந்த மொழி பேசினா யாரையும் ஏமாத்தவே மாட்டான், இந்த மொழி பேசினா யாரையும் கோல் சொல்ல மாட்டான், யாரையும் புறம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்ற ஒரு மொழி உலகத்தில் இருக்குதா? நீங்க அப்படி பாக்குறீங்க. இது ஒரு இல்லாத ஒரு விஷயம். எது? மொழியினால் சிறப்புன்னு சொல்றமே அது இல்லை. ஏன்? எந்த மொழி பேசுற மக்கள்கிட்ட நீங்க போய் பார்த்தாலும் அதுல பாதி பேர் நல்லவன் இருக்கிறான், பாதி பேர் கெட்டவன் இருக்கிறான். அந்த மொழி அவனை நல்லவன் ஆக்கல, அந்த மொழி அவனை கெட்டவனாவும் ஆக்கல. அப்ப ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம் இல்லை. அந்த மொழி அவனை நல்லவன் ஆக்கல, அந்த மொழி அவனை கெட்டவனாவும் ஆக்கல. அப்ப ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம் இல்லை. அவன் நல்லவனா இருக்கிறான் என்பதற்கு அந்த மொழி காரணம் கண்ணு முன்னாடி தெரியுதுல. அரபிகள்லயும் நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், தமிழ்ல நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், மலையாளில நல்லவன் கெட்டவன் இருக்கிறான். அந்த அமெரிக்கா உலகத்திலாம் ஆதிக்கம் பண்றான்னு சொல்றான். அங்க கூட அமெரிக்கா அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க என்ன செய்யறான்? வெள்ள மாளிகை எதிராக பிரம்மாண்டமான பேரணி முன்னாள் நடத்திருக்கிறான். அங்க எல்லாம் கெட்டவன் சொல்ல முடியுமா? அப்ப அந்த மாதிரி உலகத்தையும் ஆட்டி படைக்கிறேன்னு சொல்றவன் நாட்டுல கூட என்ன இருக்கான்? நல்லவன் பாதி பேர் இருக்கத்தானே செய்யறான். அப்ப எந்த மொழி பேசக்கூடியவரை எடுத்துக்கொண்டாலும் அதுல நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கிறான். அப்ப அடுத்த இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னு கேட்டா, நீ இப்படி நினைக்கிறிய இது அறிவுபூர்வமானதா? இஸ்லாம் மூணாவது எப்படி எடுத்து வைக்குதுன்னு கேட்டா, நீ சொல்வதுல லாஜிக் இருக்குதா? நீ ஒரு குளத்துல பிறந்துட்டேன்னு சொல்றீங்களப்பா, எந்த குளத்தை வேணாலும் எடுத்துக்கிட்டு வா, மகா தாழ்ந்த குளத்தை கொண்டு வா, அதுல 4 மாணிக்கத்தை நான் காட்டுறேன். அப்புறம் மதத்துல என்னப்பா இருக்கு, குளத்துல என்னப்பா இருக்கு, ஊர் எடுத்துக்க, இந்த ஊர்ல இருந்தா எல்லாம் நல்லவனா? எந்த ஊரை வேணாலும் கொண்டுட்டு வா. ஊருன்னா 4 நல்லவன் 4 கெட்டவன் அதான் ஊரு, நாடுனா 4 நல்லவன் 4 கெட்டவன் அதான் நாடு, மொழிந்தா 4 நல்லவன் 4 கெட்டவன் எல்லாம் ஈக்குவல் 50-50 தான். அப்ப என்ன இது ஒரு பொய் தானே இது? அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதை பொய்ன்னு சொல்லுது. பொய்யை நம்பாத. பொய்யை நம்புறதுக்கு பேர் என்னது? மனநோய். மனநோய்னா என்ன? இப்படி இருப்பான், யாரோ பேசுற மாதிரி தெரியும், அவனா பேசுவான், வரேன். இந்த காலத்துல செல்போன் எடுத்துட்டு போயிருவோம், இந்த காலத்துல இருக்கிற கூட செல்போன் வச்சிருக்கான்னு வச்சுக்கிருவோம். ஆனா அந்த காலத்துல என்ன இருக்கு? இப்படி பேசிட்டு போவான், தன்னால பேசிட்டு போவான்ல. தன்னால ஏன் பேசுறான்? யாருமே முன்னாடி இல்லங்கும் போது இருக்குன்னு நினைக்கிறான். இதான் லூசுங்கிறது. அதை இல்லாத ஒண்ண என்ன செய்யறான்? இருக்குதுன்னு நினைக்கிறான். இதானே மனநோய்ன்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்ரூம் போறான், கையை கழுவுனா, ஒரு கழுவுனா சுத்தமாயிரும், சோப்பு போட்டு கழுவுனா சரி சுத்தமாயிரும், போட்டு ஒரு 600 தடவை கழுவுனா அப்ப இல்ல ஒண்ணுமே இல்ல, இதுல 2 தடவை கழுவுனா ஒண்ணும் இல்ல, இப்படி கழுவுறான். இவன் என்ன செய்யணுங்கிறாங்க? கவுன்சிலிங் பண்ணணும். இவனுக்கு என்ன செய்யணும்? இவனுக்கு ஏதோ ஒரு மனநோய் இருக்கிறது. கக்கூசுக்கு போனா என்ன செய்வான்? 2 மணி நேரம் தான் வருவான். குளிக்க போனா டேங்கே காலி ஆயிரும். என்ன இருக்க போது? உனக்கு 2 வாரியில சுத்தமாயிருமா இல்லையா? சுத்தமான ஒன்றை சுத்தமாகல அப்படின்னு நினைத்தால் அதுக்கு பேர் என்னது? மனநோய். அப்ப இல்லாததை இருக்குதுன்னு யாராவது நினைப்பார்களே ஆனால் அவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். இஸ்லாம் எப்படி சொல்லுது? நீ திட்டினாலும் திட்டிக்க, கோவப்பட்டாலும் கோவப்பட்டுக்க, எல்லாம் மனநோயாளி தான். யாரு? மொழியினால நான் வசத்தின்னு நினைச்சேன், பொய் தான். உனக்கே தெரியுதடா, உன் மொழி பேசுறதுனால வசத்தவன் இல்லைன்னு கண்ணு முன்னாடி பாக்குறிய. உன் மொழியை பேசிட்டு அநியாயம் பண்றான, உன் நாட்டில் இருந்துகிட்டு அநியாயம் பண்றான. இஸ்லாம் கொடுக்கிற கவுன்சிலிங் இருக்குத, இஸ்லாம் கொடுக்கிற இந்த கவுன்சிலிங்ல எவனும் மாறிடுவான். ஒழுங்கா அந்த கவுன்சிலிங் பண்ணி காது கொடுத்து கேளு. என்ன காது கொடுத்து கேட்கணும்? ஆமா கரெக்ட் தானே. மொழியில என்ன இருக்குது, தேசத்துல என்ன இருக்குது, நம்ம தான் நல்லவன் ஆகணும். இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமே. ஒருத்தனுக்கு செயலை பார்த்து நல்லவன் சொல்லு, டாக்டர் படிச்சவனை பார்த்து நல்லவன் சொல்லு, பொய் சொல்லாத ஒருத்தனை பார்த்து நல்லவன் சொல்லு, திறமையான ஒரு ஆளை பார்த்து நல்லவன் சொல்லு, சேவை செய்யறவனை பார்த்து, அது கண்ணுக்கு முன்னாடி தெரியும், நிரூபிக்க இயலும். ஒரு குறிப்பிட்ட மனுஷனை இவர் நல்லவர் சொல்லி நிரூபிக்கிறது ஈஸியா. நல்ல பார்த்து நல்லவனை காட்டி நல்லவர் நிரூபிச்சுட்டு போயிருவோம்.
ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாம் நல்லவன், இந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாம் கெட்டவன் எப்படி நிரூபிப்பீங்க? நிரூபிக்க இல்லாட்டி பொய் தானே. பொய்ய நெசம் நினைச்சா மனநோய் தானே. அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, அர்பவும் மின் உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, 4 காரியங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறது, அது அறியாமை காலத்து காரியம். லா எத்திருக்கூனஹுன்ன, அதை விடவே மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்துகிட்டே வருது, மனித குலத்தில் இருக்கிறது சொல்றாங்க. 4 என்ன? அல் ஃபஹுர் ஃபில் அஹ்சாப், அவங்களுடைய பாரம்பரியத்தை வைத்து ஒரு பக்கம் பெருமை அடித்துக் கொள்வது, ஒ தானு ஃபில் அன்சாப், பாரம்பரியத்தை வைத்து ஒரு பக்கம் தாழ்த்துவது. அவ பாரம்பரியமா இருந்தா பெருமை அடிச்சுக்கிடுவாங்க. அடுத்த பாரம்பரியத்தை சொல்லும் போது தெரியாதா, நீங்க யாருன்னு தெரியாத உங்களுக்கு, அவன் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவனோ அதை சொல்லி குறைப்படுத்துகிறான். 2 நோய். ரசூலுல்லாஹ் சொல்லி மூட நம்பிக்கை. ஏப்ப யாருக்கு பிறந்தாங்கிற பேசுறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதா? அவருக்கு பிறந்தா என்ன, இவன் என்ன செஞ்சான் அதை சொல்றா. ஒருத்தனை திட்டதா இருந்தா அவனை திட்டு. நீ என்ன செய்யற, உனக்கு தெரியாதா, உன் அப்பனை தெரியாதானே என்ன அர்த்தம்? நீ மூட நம்பிக்கை. அப்பனை ஏன் தெரியணும், இவனத்தானே தெரியணும். நீ அப்பன் செஞ்சது மானது வருமா? இஸ்லாம் என்ன கேட்குதுன்னு கேட்டா 4 விஷயம் மூட நம்பிக்கை. ஒன்னு அல் ஃபஹுர் ஃபில் அஹ்சாப், பாரம்பரியத்தை சொல்லி பெருமை அடிக்கிறது. ஒ தானு ஃபில் அன்சாப், அதே மாதிரி பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்றது. ஒல் இஸ்திஸ்காவு பின் நுஜூம், மழை பெய்யறதுக்காக வேண்டி அந்த நட்சத்திரங்களால் தான் மழை ஏற்படுகிறது என்று நம்புவது. ஒன்னியாகத்து, ஒப்பாரி வைக்கிறது. ஒப்பாரி மூட நம்பிக்கை அழகா திருப்பி வந்துட்டு போதா? செத்து போன உட்காந்துட்டு ஐயோ போயிட்டே வந்துட்டேன்னு விளங்குமா அவனுக்கு? எரிஞ்சா வருவானா? ஒப்பாரி வைக்கிறது மூட நம்பிக்கை தானே, இல்லாத ஒண்ணு, அது ஒரு மனநோய் தானே. அதனால அது வேணாங்கிறாங்க. அழுவுறது ஓகே, ஒப்பாரி வச்சா என்ன அர்த்தம்? அவருக்கு விளங்குமா? யார்கிட்ட பேசுற? இப்ப போயிட்டீங்களா ராசாங்கிற யாரு? அதான் போயிட்டான், அவன்கிட்ட போயிட்டீங்களா ராசாண்டா எப்படி விளங்கு? விளங்காத ஆள்கிட்ட போய் நீ பேசிட்டு இருந்தா அது என்னது? லூஸ் தானது. அதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. சஹீஹ் முஸ்லிம்ல 1550வது ஹதீஸ்ல இதை பார்க்கிறோம். அதே மாதிரி அபூதர்ங்கிற ஒரு பாருங்க, எங்க எல்லாம் மூட நம்பிக்கைன்னு சுட்டி காட்டுறாங்கன்னு பாருங்க. அபூதர்ங்கிற ஒரு சஹாபி அவருடைய வேலைக்கார ஆளோட போய்கிட்டு இருக்கிறார். எப்படி போயிட்டு இருக்கிறாருன்னு கேட்டா, இவர் என்ன மாதிரி Dress அணிஞ்சிருக்கிறாரோ அதே மாதிரி Dress வேலைக்காரருக்கும் போட்டிருக்கிறார். இதே சட்டை அவருக்கு, இதே வேஷ்டி அவருக்கு கொடுத்து என்ன செய்யறாரு, 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவரை மாரூர்னு ஒரு ஆள் பார்த்து கேட்கிறாரு, என்னங்க நீங்களும் வேலைக்காரனும் ஒரே மாதிரி Dressல வர்றீங்க, உங்க வேலைக்காரன் தானே, நீ கொஞ்சம் நல்ல Dress போட்டுக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் 2ஆம் நம்பர் Dress கொடுக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு அது தெரியாதா, நான் ஒரு பையன் இன்னொருத்த வேலைக்கு இருந்தான், அந்த பையனை கோவத்தில் இணைஞ்ச திட்டேன், திட்டும்போது அவனை திட்ட வேண்டியதானே, அவனை திட்டாம அம்மாவை திட்டிவிட்டேன். உங்க அம்மாவை தெரியாடா, நான் இணைஞ்சிட்டேன். அவனை திட்டுறதுக்கு பதிலா அவங்க அம்மாவை வச்சு நான் இணைஞ்சு விட்டேன், திட்டிவிட்டேன். திட்டின உடனே அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல, அது காதுல ரசூலுல்லாஹ்க்கு விழுந்துருச்சு. விழுந்தோன்னு கூப்பிட்டாங்க, அபூதர்ர என்ன சொல்ற, இன்னக்க இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, இவனை திட்டுறதுக்கு எதுக்கு அம்மாவை இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு, இது ஜாஹிலியா என்ன வார்த்தை சொல்றாங்க, இது ஒரு மூட நம்பிக்கை, இல்லாத ஒண்ணு இருக்கிறத நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களுடைய ஊழியர்களாக இருக்கிறார்களே அவர்களும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவார்கள். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்கள் கீழே அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டானே தவிர அவங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான். ஃபமன் கான அஹூஹு தஹ்த யதிஹி, யாருக்கு கீழே ஊழியர்கள் வைத்திருக்கிறீர்களோ, பொல் யுத்தைமுகும் இம்மா யகுலு, தான் உண்வதை அவருக்கு உண்ண கொடுக்கட்டும். ஒல் எல்பசுகும் இம்மா எல்பசு, அவர் அணிவதை அவருக்கும் அணிய கொடுக்கட்டும். ஒலாத்து கல்லிபுகும் எகலிபுகும், அவர்களை மிகிக்கக்கூடிய வேலையை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டப்பா, அதுல இருந்து நான் என்ன சட்டை போடுறேனோ அதான் வேலைக்காரர்களுக்கு கொடுப்பேங்கிறார். பாயிண்ட் அது இல்ல. அம்மாவை காரணம் காட்டி திட்டினதை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எதுக்கு சம்பந்தம் இல்லாம மேல போற, அவனை நீ பாரு, அவனுடைய செயலை கொண்டு எடை போட வந்து விட்டால் சாதி இருக்குமா, குளம் இருக்குமா, மொழி இருக்குமா, நிறம் இருக்குமா, அதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்குமா? இது மூட நம்பிக்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 30வது ஹதீஸ்ல இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு அன்சாரி தோழரை முதுகுல போய் வேகமா தட்டி போடுறாரு. தட்டினவனே என்ன ஆச்சு, அவருக்கு அன்சாரி கோவம் வந்துருச்சு. முஹாஜிர் அன்சாரி 2 குரூப் இருக்கிறாங்க மதீனாவுல. வெளியூர்ல இருந்து அகதிகளாக வந்தவர்கள், உள்ளூரை சேர்ந்த உதவியாளர்கள், 2 இதா இருந்தாங்க. அப்ப அன்சாரிகளை சேர்ந்த ஒரு ஆளை, முஹாஜிரியை சேர்ந்த ஒரு ஆள் நினைஞ்சாரு, முதுகுல பேக் சைடுல நினைஞ்சாரு, வேகமா தட்டி விட்டாரு. தட்டின உடனே அடிச்சு விட்டாரு. கோவத்துல ஏதோ ஒரு கோவத்துல ஓங்கி அடிச்சு விட்டாரு. அடிச்ச உடனே என்ன செய்யற, அன்சாரி யாழல் அன்சார்னு கத்துறாரு. அன்சாரிலே வாங்க வாங்க இருக்கிறாரு. இவரை ஒரு ஆள் அடிச்சதுக்காக இவர் யாரை கூப்பிடுறாரு, இவர் இனத்தை எல்லாம் கூப்பிடுறாரு. யாழல் அன்சார், அன்சாரிகளை வாங்க. இந்த ஆள் பார்த்தாரு, அங்க கூட்டம் பண்ண என்ன பண்றது, யாழல் முஹாஜிர்ன்றார். இவர்
முஹாஜிர்களே வாங்குங்கிறார். துணைக்கு இவர் அடிச்சதுக்காக வேண்டி அவ்வளவு பேர் வரணுமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அது எப்படி கூப்பிடுறாரு? நியாயவான்களே வாங்கன்னு கூப்பிடலாம். என்னை அடிச்சு விட்டாரு, அது ஓகே. நியாயவான்கள் ஏன் ஜாதிக்காரன் வாண்டா? அப்ப என்ன இது என்ன அர்த்தம்? இவர் அடிச்சவரும் ஜாதிக்காரனை கூப்பிடுறாரு, அடி வாங்கினவரும் ஜாதிக்கார மாதிரி கூப்பிட்டா எப்படி ஆகும்? அப்ப என்னன்னு கூப்பிடுறாங்கன்னு கேட்டா, காலல் அன்சாரு யாரல் அன்சார், காலல் முஹாஜிரி யாரல் முஹாஜிர். அன்சாரி சொன்னார் அன்சார்லே வாங்க, முஹாஜிர் சொல்கிறாரு முஹாஜிர்களே வாங்க. உடனே ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வேகமாக நோக்கி வர்றாங்க. இதை கேட்டுவிட்டு மாபாலு தாவா அஹ்லில் ஜாஹிலியா, இது இன்னும் மூடர்களுடைய தாவாவை பேசுகிறீர்கள், மூடர்களுடைய முழக்கத்தை முழங்குறீங்க. இது ஏன்பா உன்னை அடிச்சா நீ பேஸ் பண்ணுவியா? அதுக்கே உன் ஜாதி எல்லாம் கூப்பிடுற, அதுக்கே உன் சமுதாயத்தை பூரா கூப்பிடுற, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லி இதை மூட நம்பிக்கை இப்படிலாம் இனத்தை எல்லாம் துணைக்கு அழைக்க கூடாது, நியாயத்துக்கு தான் பேசணும். நியாயவான்கள் கூப்பிட்டால் முஹாஜிரை அடிச்சதுக்கு முஹாஜிரை வந்து நியாயம் வழங்குவாரு. அது என்ன, நான் அன்சாரியா இருப்பேன், எனக்கு அன்சாரியை சப்போர்ட் பண்ணு, நான் வந்து முஹாஜிரா இருக்கிறேன், முஹாஜிர்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண, இது என்னப்பா பேச்சுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள் என்பது புகாரில 3518வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் பிறப்பு அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொள்வது, மொழி அடிப்படையில் நிற அடிப்படையில் அது கற்பனை. அதுல உயர்வு தாழ்வு கற்பிக்க எந்த ஒரு மேற்றம் அதுல இல்ல. உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் எந்த ஒரு காரணமும் அதுல கடுகளவு கூட கிடையாது. அப்ப இல்லாத உன்னை அப்ப பொய்யானது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அது மூட நம்பிக்கை என்று சொல்லி மக்களை நல்வழிப்படுத்து புரிய வைக்குது. 3 கோணத்துல வச்சிருந்தா அதோட